வணக்கம், இது அரசியல் ஆட்டம். நான் உங்கள் மணிகண்டன் நிமரு. ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் கட்டாயமா அல்லது சம்பிரதாயமா? ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டமன்றங்களிலும் ஒரு மரபு கடைபிடிக்கப்படுகிறது. 1991க்கு முன்னால் ஆளுநர் வருவார், தன் உரையை படித்த பின் சென்று விடுவார். ஜூலை 1991ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா ஆளுநர் உரைக்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் உரை முடிந்த பின் தேசிய கீதமும் பாடும் முறை அமலுக்கு வந்தது. அப்போதைய ஆளுநராக இருந்தவர் பீஷ்ம நாராயணன் சிங். அதை தொடர்ந்து இம்முறையும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய ஆளுநர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தன் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் மட்டுமே பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றார். அடம்பிடிப்பதோடு நில்லாமல் தன் ஜனநாயக கடமையான ஆளுநர் உரையை வாசிக்காமல் பாதியிலேயே சென்று விடுகிறார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாதது என்கிற கருத்து கொண்ட நம் தமிழ்நாடு இதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. ஆனால் தற்போதைய ஆளுநர் RN ரவி வேண்டாத மருமகள் எதை சொன்னாலும் செய்தாலும் குற்றம் என்பது போல தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அதன் அறத்திற்கும் மரபிற்கும் வேட்டு வைப்பது போலவே எப்போதும் நடந்து கொள்வது சட்டப்படி நியாயமா என்பதை சட்ட வல்லுநர்களும் அரசியல் சாசன நிபுணர்களும் தான் சொல்ல வேண்டும். அதை அவர்களிடமே நாம் விட்டு விடுவோம். ஆனால் போகிற போக்கில் கவர்னர் மாளிகையில் இருந்து வெளியிடப்படும் அறிக்கையில் தமிழக சட்டமன்றம் தேசிய கீதத்தை அவமதிக்கின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது யுக்தியானது. தேசிய கீதம் பாடவே இல்லை என்றால் அவர் சொல்வதில் நியாயம் உள்ளது. ஆளுநர் தன் உரையை படித்து முடித்த பின்னர் தேசிய கீதம் இசைக்கு உள்ள தருணத்தில் ஆளுநர் அவர் தன் உரையை வாசிக்காமலே செல்வது ஆளுநரின் முதல் குற்றம். அப்படி அவர் வாசிக்காமல் போனதால் தேசிய கீதம் இசைக்கப்படாமல் போனதற்கும் அவர்தான் காரணமே அன்றி தமிழக சட்டமன்றமோ தமிழ்நாடோ தமிழக மக்களோ தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தின் துவக்க நிகழ்ச்சியில் கூட முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் தேசிய கீதம் பாடி முடிப்பதும் தான் காலகாலமாக தொடர்ந்து வரும் மரபு. தேசிய கீதமும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடுவது ஒரு சம்பிரதாயமே தவிர அது சட்டமில்லை. இதை தெரிந்தும் ஆளுநர் RN ரவி இது போல செய்வது எந்த விதமான அரசியல் ஸ்டாண்ட் என்பது அவருக்கு மட்டுமே விளங்கக்கூடியது. அரசியல் ஆட்டத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.